Welcome to Jazzy Aroma. Hello friends, இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போற ரெசிபி Cooku with Comaliல Vidyullekha செஞ்சு காமிச்சோம். Sri Lankan fish curry தான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறேன். நம்ம எப்போதும் செய்யக்கூடிய fish curry விட கண்டிப்பா இந்த fish curry வந்து டிஃபரண்ட் டேஸ்டாவே இருக்கும். ஏனா இதுல வந்து நம்ம coconut milkலாம் ஆட் பண்ணி செய்ய போறோம். அது மட்டும் இல்லாம Sri Lankan மசாலா கறிலாம் நம்ம வந்து வறுத்து அரைச்சு தான் இதல போட போறோம். உண்மையிலேயே ரொம்ப டேஸ்ட் வந்து ரொம்ப டிஃபரண்டா இருக்கும். ஃப்ளேவர் கூட ரொம்ப டிஃபரண்டாவே இருக்கும். உண்மையிலேயே இந்த ரெசிபி வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் உங்க வீட்ல செஞ்சு பாருங்க. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்ங்கறத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். Fish curry செய்யறதுக்கு நான் வந்து துண்டு மீனை வந்து கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த fish curry செய்யறதுக்கு மசாலா நம்ம வறுக்க போறோம். அதுக்கு அடுப்பை பத்த வச்சிட்டு ஒரு pan வைங்க. pan நல்லா சூடாகட்டும். அதுல வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தனியா, 1/2 டீஸ்பூன் மிளகு, 2 பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் சோம்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் கடுகு எடுத்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே கடாயில சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமா வறுத்தெடுக்கணும். நல்லா வாசம் வர்ற வரைக்கும் நல்லா பொன்னிறமா வறுத்தெடுத்து வச்சுக்கோங்க. அதோட ரம்ப இலை சின்ன துண்டும் அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் கொஞ்சம் போல சேர்த்துருக்கேன். நல்லா இது எல்லாமே சுருண்டு வர்ற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. மசாலா நல்லா வறுபட்டதுக்கு அப்புறம் இது தனியா ஒரு பிளேட்ல ஆற வச்சு நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃபிஷ் குழம்பு செய்யறதுக்கு அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு மண் சட்டி தான் வச்சிருக்கேன். நான் வந்து தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். 1 குழிக்கரண்டி அளவுக்கு ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் கடுகு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிய விடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன துண்டு ரம்பையில நறுக்கி எடுத்து சேர்த்துக்கோங்க. ஒரு வெங்காயம் வந்து பொடிசா நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா பாதி அளவுக்கு வதங்கணும். அதோட ஒரு பச்சை மிளகா நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. பூண்டும் இஞ்சியும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துருங்க. ஒரே பட்டை மட்டும் வாசனைக்காக தாளிப்புக்கு சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளியை நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. தக்காளி வதங்குறதுக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா 1 நிமிஷம் வதக்கி விட்டுருங்க. 1 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு ஒரு மூடியை வச்சு மூடிட்டு ஃப்ளேமை சிம் பண்ணிட்டு 1 நிமிஷம் அப்படியே வச்சிருந்தாலே போதும். தக்காளி நல்லா குழஞ்சி வெந்துடும். இப்போ பாருங்க நம்மளுடைய தக்காளி நல்லா வதக்கி வெந்துருச்சு. இப்போ அதுக்கு கொஞ்சம் போல 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் எடுத்து வச்சிருக்கேன். அதையும் இதோட சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. இப்போ நம்ம வறுத்து ஆற வச்ச மசாலா இருக்கு இல்லையா, அதை நான் பவுடர் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. மசாலா நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா மசாலாவை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ வந்து மசாலா வந்து கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிக்கணும். கொதிக்கிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்க கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம புளி வந்து நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ கரைச்சி எடுத்து வச்ச புளியை வந்து இதோட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து குழம்பு வந்து கெட்டியாக வேணும்னு நினச்சிங்கன்னா புளியை வந்து இன்னும் கெட்டியாகவே கரைச்சிக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் மீடியமாக கறி மாதிரி தான் இந்த குழம்பு நான் செய்கிறேன். உங்களுக்கு கெட்டியாக வேணும்னு நினச்சிங்கன்னா தண்ணியோட அளவை கம்மி பண்ணிக்கலாம். அப்புறம் புளி பேஸ்ட்டாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து தேங்காய் பால் வந்து 1 கப் அளவுக்கு நான் எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ நம்ம வந்து நல்லா குழம்பு கொதிக்க ஆரம்பித்த உடனே தேங்காய் பாலை வந்து சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் கூட நீங்கள் கெட்டியாக கூட கரைச்சி எடுத்து சேர்த்துக்கிட்டா உங்களுக்கு வந்து குழம்பு வந்து நல்லா கெட்டியாகவே கிடைக்கும். இப்போ தேங்காய் பால் ஊற்றின உடனே நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற ஃபிஷ்ஷை வந்து இப்போ சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து ஃபிஷ் வந்து உப்பு கொஞ்சம் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டு மேரினேஷன் பண்ணி கூட நீங்கள் இந்த குழம்புல வந்து சேர்த்துக்கிடலாம். நான் வந்து அப்படியே தான் சேர்த்துக்கிறேன். குழம்புல வந்து ஃபிஷ் எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு மூடியை வச்சு மூடிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஃப்ளேமை சிம் பண்ணிட்டு ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் நல்லா வேக விட்டு எடுத்தோம்னா சூப்பரான ஸ்ரீலங்கன் ஃபிஷ் கறி வந்து ரெடி ஆயிரும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக சூடான சாதத்தோட வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த ரெசிபி பிடிக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கும் வரை பாய் அண்ட் தேங்க்யூ.